உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் தை மாதத்தின் முதல் நாளே தைப்பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. சங்ககால அறுவடை காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் பெண்கள் தை மாதத்தில் விரதத்தை கடைபிடித்ததாக வரலாறு கூறுகிறது. சிறந்த விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி, சூரியன், கால்நடைகள் போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. இதுவே நாளடைவில் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட அனைவரும் கொண்டாடும் தைப்பொங்கல் திருநாளாக மாற்றம் பெற்றது. தைப்பொங்கலுக்கு தமிழர் திருநாள் என்பதைப் போல் உழவர் திருநாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்நாளில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தை மாதம் பிறக்கும் போது பொங்கல் பானை வைக்கப்படுவது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். மாதம் பிறக்கும் நேரப்படி அடுப்பில் பொங்கல் பானை வைக்கப்பட்டு அதற்கு பொட்டு வைத்து பானையை சுற்றி கொத்து மஞ்சள் கட்டி அதில் பால் ஊற்றி அடுப்பு பற்ற வைக்கப்படும். பால் பொங்கியதும் குடும்பத்திலுள்ள அனைவரும் பொங்கலோ பொங்கல் என கூறி பொங்கலை வரவேற்பர். பொங்கலின் சிறப்பம்சமே கரும்பும் கொத்து மஞ்சளும் தான். தைப்பொங்கலன்று பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகியவை சூரியனுக்கு நிவேதனம் செய்யப்படும். சூரியனுக்கான நிவேதனம் என்பதால் வீட்டின் மாடியிலோ வீட்டு முற்றத்திலோ தேரேறி சூரியன் வருவது போல கோலமிட்டு அதற்கு அருகில் நிவேதன பொருட்கள் வைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு நன்றி நவிழும் பூஜை நடைபெறும். இந்நன்னாளில் கோவில்களிலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும். இதேவேளை உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளான மாட்டுப் பொங்கல் அல்லது பட்டிப்பொங்கல் நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது. மாட்டுப் பொங்கலன்று உழவர்கள் வருடம் முழுவதும் தங்களுக்காக உழைத்த மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து அவற்றை வழிபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது.